சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் இருந்து அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கில் நீதிபதி குமாரசாமி நேற்று காலை 11 மணி அளவில் தீர்ப்பளித்தார். அப்போது 919 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பின் முக்கிய சாராம்சங்களை 3 நிமிடங்களில் நீதிபதி அறிவித்தார். இந்த வழக்கு தொடர்பாக ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரின் வாதங்களை ஏற்றுக்கொண்டதாக நீதிபதி கூறினார். இந்த வழக்கு தொடர்பான அனைத்து சாராம்சங்களையும் கீழ் நீதிமன்றம் முறையாக பரிசீலிக்கவில்லை என கூறிய குமாரசாமி, விசாரணை நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா அளித்த தீர்ப்பை ரத்து செய்வதாக தெரிவித்தார். ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோருக்கு அளிக்கப்பட்ட தலா 4 ஆண்டுகள் சிறை தண்டனையை ரத்து செய்வதாக நீதிபதி உத்தரவிட்டார். ஜெயலலிதாவிற்கு விதிக்கப்பட்ட 100 கோடி ரூபாய் அபராதத்தையும் மற்ற மூவருக்கும் விதிக்கப்பட்ட தலா 10 கோடி ரூபாய் அபராதத்தையும் ரத்து செய்வதாக குமாரசாமி கூறினார். அது மட்டுமின்றி இந்த வழக்கு தொடர்பாக 6 நிறுவனங்களின் சொத்துக்கள் முடக்கி வைக்கப்பட்ட நடவடிக்கையையும் நீதிபதி குமாரசாமி ரத்து செய்தார். கர்நாடகா உயர்நீதிமன்றம் ஜெயலலிதா மற்றும் 4 செய்த அப்பீலில் தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பில் அவர்கள் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டதாக குறிப்பிட்டு அவர்கள் எல்லாரையும் விடுதலை செய்துள்ளது. இந்த அளவுக்கு மீறிய சொத்து பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிற சங்கதிகள் நிரூபிக்கப்படவில்லை. அவர்கள் தரப்பில் கொடுத்த சாட்சியங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது என்று கூறி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அதனால் அது இன்னும் தெரியல. ஆதலால் உடனடியாக அவர்கள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக பதவியேற்றுக் கொள்வதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. அதுதான் சட்டத்தில் ஏற்படும் நிலை.